பரபரப்பான இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பணம் இருந்தா எதையும் அடைஞ்சிடலாங்கிற தலைக்கணும். எதுக்காக? ஆனா பணத்தையும் மீறி நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது தான் இந்த சோஷியல் மீடியா. சரி, உங்களோட ஒரு மாச சோஷியல் மீடியா பிஹேவியரை வச்சு 60% உங்களோட கேரக்டரை அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதோட இன்டென்ஷன் எல்லாமே ஒரே சிந்தனை வட்டத்துக்குள்ள கொண்டு வருதுதான். கச்சா எண்ணெயை விட விலை மதிப்பானது உங்களோட டேட்டா. டேட்டா பிரைவசி இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம என்னென்னவோ பண்றோம். ஆனா பல பேரோட வாழ்க்கை இதனால சீரழிஞ்சிட்டு இருக்குங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். Lock. Okay, done. ஹலோ. ஓகே, நான் வந்துடுறேன். வை. ஏய், வெஸ்லி உன் கமிஷனை செட்டில்மெண்ட் பண்ணிடுவான். ஓகே? ஓகேங்க. Was it the voice? Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. Left me with the pieces of forever that you broke. But since you left, கடந்த 6 மாத காலங்களாக 13க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர். ஆரம்ப காலத்தில் வாழ்வு நிலை காரணமாக இருக்கலாம் என கூறி வந்த நிலையில் தற்போது திடுக்கிடும் சம்பவம் வெளிவந்துள்ளது. 13 நபர்களிடமிருந்தும் செல்போன் கைப்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஹாய் நேகா. என்ன பண்ணலாம்? சாப்பிட்டீங்களா? இது கேட்க தான் எனக்கு 5000 ருபீஸ் கொடுத்தியா? இல்லை, ஃபஸ்ட் டைம் அதான். ஆஹாஹா, ஸ்டார்டிங் எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க. ஆஃப்டர் 3 மினிட்ஸ் அப்புறம் தான் என்ன நடக்கணும் எனக்கு தான் தெரியும். ஹலோ. ஹலோ டார்லிங், நேத்து தெறிக்கி விட்ட போல. என்ன மார்னிங்கே கால் பண்ணிட்ட? ஆமாம் ஆமாம், சுகமாக இருந்துச்சு நேற்று. இன்றைக்கும் கிடைக்குமா? யா ஷுவர். தெரியுதா? ஹலோ. பிரதர், ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு கூப்பிட்டு. சார், இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடாதீங்க சார். நீங்கள் யார்? இந்த ரிலீஸ் வீடியோ பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஹே, வளராத. லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு 10 lakhs கொடுத்துரு. ம்,
ஹே என்னடி என் வீடியோவை யாருக்கு வித்த? எனக்கு நல்லா தெரியும், நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்ப. ஓ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. உனக்கு என்னை பற்றி முழுசாக தெரியாது. ஹலோ ஹலோ, உன்னை பற்றி முழுசாக எனக்கு மட்டும் தான் தெரியும். சி ஐ நீட் 10 lakhs ஒன்லி. பணத்துக்கு கொடுத்துட்டேன்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எனக்கு தேவை பணம். அதை விட்டுட்டு போலீஸ் கிட்ட போனா அவங்கனால என் தலையிலிருந்து விழுகிற மயிரை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பணத்துக்காக நான் நடு ரோட்டில் கூட அவுத்து போட்டு நிற்பேன். பட் திங்க் யுவர் ஃபேமிலி. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மூடிட்டு போய் பணத்தை கொடு. உனக்கு 1 hour டைம் தரேன். அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துரு. 1 hour 1 second ஆனாலும் நீ 20 lakhs கொடுக்க வேண்டி வரும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜி அடுத்த பெய்ட் கால் வந்துட்டான்டா. வாடா பிரவீனு, எட்ரா பணத்தை. குடும்பமே சேர்ந்து வேற லெவல்ல வீடியோ கால் பேசுது. டேய் ஏய் என்னடா கத்துற? விட்றா கிளம்பு கிளம்பு. இவர் வேற எப்படி உட்காந்துட்டு இருக்காரு, என்ன சொல்ல போறாரோ பார்ப்போம். இந்தாங்க. ஏங்க நம்ம பையனை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? நீ இப்படி சொல்ற, பட் ஆபீஸ்ல இருக்க சிசிடிவி கேமரால பணம் எடுத்தான்னு சொல்லுதே. ஐயோ, பெத்த வயிறு பதற மாதிரி வேற எதுவும் சொல்லிடாதீங்க. எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, கேட்டிருந்தேன் நானே தர மாட்டேனா? அப்பா, எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை வீட்டுக்கு வர சொல்லு. அண்ணா எங்கண்ணா இருக்க? சீக்கிரம் வா, இங்க ஒரே ப்ராப்ளமா இருக்கு. பிரவீன் தங்கச்சி காயத்ரி வீடியோ என்ன பண்ணுறது? அது ஹோல்டு பண்ணு. இப்போ ஆல்ரெடி 13 ஆயிடுச்சு. இவனையும் சேர்த்து 14 ஆக்கிறாத. இப்போ 97 லட்ச ரூபா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்ணுவோம். ஏய் டாக்ஸி வந்துருச்சா, போய் பாரு. பார்த்துட்டு வரேன். பணம் தான் கொடுத்தாச்சு, மறுபடியும் எதுக்கு கால் பண்ணுறாங்க? ஹலோ. பிரதர், உங்கள் வாட்ஸ்அப் பாருங்கள், தென் நீங்களே என்ன கூப்பிடுங்க.
டேய் என் தங்கச்சி என்னடா பண்ணா? அவளே ஏன்டா இதில் கொண்டு வந்தீங்க? இங்கே பாரு, எனக்கு 5 லட்சம் வேணும். பட் பரவாயில்ல, உனக்காக 3 lakhs. லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன், கொண்டு போய் கொடுத்துரு. அதை விட்டுட்டு போலீஸுக்கிட்ட போகிறேன், சைபர்கிட்ட போகிறேன்னு அவங்க கதவை நீ தட்ட, அவங்க என் கதவை தட்டினாங்க, நான் இதை தட்டிடுவேன். திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி. உங்களுக்கு தேவை பணம் தான் இல்லை? பணத்துக்காக என்ன வேணால் செய்வீங்கல்ல? ப்ளீஸ், இந்த சொசைட்டிக்கு தெரிஞ்சுக்க மானமே போயிடும். எங்கள் அப்பாவுக்கு வீட்டில் பணம் காணனு தான் தெரியும். இது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் தற்கொலை பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். அப்போ செத்து போங்க. ஐ வாண்ட் மணி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹலோ ஹலோ, டேய் பிரவீன், ஏன்டா இப்படி இருக்கிற? எதை பற்றியும் கவலைப்படாத, அம்மா நான் இருக்கேன் சரியா? நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன். மாம், டாட், நான் ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன நினச்சா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்கு. என் மானத்தையே தொலைச்சிட்டேன். இந்த லைவ் எதுக்குன்னா, இனிமே என்ன மாதிரி பசங்க யாரும் இதில் ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். நான் இப்ப சாக போறேன். டேய், என் சாவு என்னடா பண்ற? உங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும். ஹே பிரியா, என்னடி இங்க பாரு. என் சாவு 5 நிமிஷம் சுகத்துக்காக என் லைஃபையே தொலைச்சிட்டேன். அடப்பா ஒண்ணு. இனிமே இந்த வீடியோ பார்த்தாவது யாரும் வெயிட் கால் பண்ணிடாதீங்க. அம்மா அப்பாவை கூட யோசிக்காம எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாருச்ச. மடத்தனமா பண்ணாத பிரவீன். சரிம்மா, சரி டாட், நான் போறேன். டேய் 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 பிரவீன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பிரவீன். இருடா இருடா, நான் வரலாம். டேய் டேய், உலகமே நாசமா போயிட்டு செத்து தொலைங்கடா. கார் இங்க நிப்பாட்ட வேண்டாம், ஸ்ட்ரைட்டா சேல விட்டுருங்க. ஓகே மேடம். தமிழ் இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்கள். சற்று முன்பு கிடைத்த முக்கிய செய்தி. தமிழகத்தில் சமூக வலைதளங்களினால் ஏற்படும் பாதிப்பினால் நிகழும் தற்கொலை சம்பவங்கள் 13ஆக இருந்த நிலையில் இன்று 14ஆக உயர்ந்துள்ளது. எந்த ஒரு தடையும் இல்லாத நிலையில் தமிழக போலீசார் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை தலைமைச் செயலகம் இந்த வழக்கை சிபிஐ சிறப்பு பிரிவுக்கு நியமித்துள்ளது. வெகு விரைவில் இதன் பின்னே உள்ள சமூக விரோத கும்பல்களை பிடித்து தக்க தண்டனைகள் வழங்கப்படும் என்று காவல்துறை கடும் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். யார் இவர்கள்? எதற்காக இந்த அவலம்? காத்திருப்போம், இணைந்திருங்கள். கடந்த 6 மாதத்தில் 13க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர். இதற்கு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இது ஒரு காதல் ஜோடி வீசிய வலை என்பது இன்று அம்பலமானது. சமூகத்தில் செல்வந்தராக இருக்கும் பிள்ளைகளை ஃபேஸ்புக் மூலம் செக்ஸ் சாட்டுக்கு அழைத்து பிறகு அதனை ரெக்கார்ட் செய்து பணம் கேட்டு மிரட்டியது. இன்று ஒரு வாலிபர் அதனை சமூக வலைதளத்தில் பதிவேற்றி உயிரை மாய்த்து கொண்டார். வலைதளத்தில் 24 நபர்கள் இவர்களிடம் பணத்தை இழந்துள்ளனர்.
வீடியோவில் அந்த இளைஞர் கூறியது தனது சாவு அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது.